டேய், என்னடா இங்க வந்து உட்காந்துருக்க? என்ன இன்னைக்கு இங்கதான் லெட்டர் வருமா என்ன? நான் இவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன், அப்படி என்னத்தை வச்சுட்டு இருக்கான்? டேய் டேய் விஷ்ணு. சொல்லுடா. என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க. இன்னைக்கு காலேஜுக்கு வேற வரல. ஏன்டா வரல? டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இப்படி லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்? எனக்கு மனசே சரியில்லை வெற்றி. என்னடா என்னாச்சு? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னடா நடந்துச்சு அப்படியே? வெற்றி, இத உன்கிட்ட சொல்லலாமா இத சொல்லக்கூடாதா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆனா இத உன்கிட்ட சொல்லணும் போல இருக்குடா. சொல்லுடா. நமக்குள்ள என்ன இருக்கு? நானும் உன்கிட்ட எதையும் மறைச்சதில்ல, நீயும் இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அப்புறம் ஏன் இப்படி தயங்குற? உனக்கே தெரியும் வெற்றி, நான் அந்த பொண்ணை எவ்வளவு விரும்புறேன்னு. என்னதான் நான் அவளை பார்க்கலனாலும், அவ கூட பேசலனாலும், அவகிட்ட இருந்து ஒரு நாள் லெட்டர் வரலனாலும் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உனக்கே தெரியும். என்னடா ஏதாவது பிரச்சனையா என்ன? அந்த பொண்ணு வீட்டுல யாருக்கும் தெரிஞ்சிச்சா என்ன? அப்படின்னாலும் நீ அந்த பொண்ணு முகத்தை கூட பார்த்ததே கிடையாது. வெறும் லெட்டர் வரும், இல்லைன்னா வேற ஏதாவது வரும். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையாச்சுடா? பிரச்சனை அவ மூலியமா இல்ல, என் மூலியமா. என்னடா சொல்ற? ஓ மூலியமானா எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு பெரியம்மாவும் பெரியப்பாவும் வீட்டுக்கு வர சொன்னாங்க. எதுக்காக பெரியம்மாவும் பெரியப்பாவும் வர சொல்லியிருக்காங்க? ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சா தான் வர சொல்லுவாங்க. ஒருவேளை எதுவும் ஸ்பெஷலா செஞ்சிருப்பாங்களோ? பெரியம்மா, பெரியப்பா. விஷ்ணு, வாயா வாயா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். என்ன பெரியம்மா, இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்களா என்ன? ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சா தானே என்ன வர சொல்லுவீங்க? ஆமா, பெரியப்பா எங்க? இரியா, வர சொல்றேன். ஏங்க ஏங்க, இதோ வந்துட்டேம்மா. குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இருடா, இப்ப வந்துருவாரு. வாயா விஷ்ணு, உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். எனக்காகவா? என்ன பெரியப்பா பொடி வச்செல்லாம் பேசுறீங்க? நான் கூட ஏதோ பெரியம்மா ஸ்பெஷலா பிரியாணி ஏதோ செஞ்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சரி உட்காரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா? அப்படி என்ன பேச போறீங்க? உட்காரியா சொல்றேன். ஏங்க, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லுங்க. என்னன்னா நீயே சொல்லிடுறேன். நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீனா கொஞ்சம் பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லுவ. உன் பேச்சையும் அவன் கேட்பான்ல, அதனாலதான் சொல்றேன். இல்ல இல்ல, நானா சொல்லல, நீங்களே அவன்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் கேட்பான், நான் சொன்னா கேட்பானா என்னமா? அப்படிங்கிறியா? அப்ப சரி, நீயும் நானும் சேர்ந்தே சொல்லுவோம். சரிங்க. என்னாச்சு பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும்? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு தயங்குறாங்க? அதுவும் இல்லாம குசு குசுன்னு வேற பேசுறாங்க. என்னவா இருக்கும்? எதுவும் பெரிய விஷயமா இருக்குமோ? என்கிட்டயே பேசுறதுக்கு தயங்குறாங்கன்னா அப்போ ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குமோன்னு தோணுது. ஏங்க, இந்தாங்க காஃபி. வாண்டு, என்ன புதுசா ஏங்க வாங்கன்னு இருக்க? எப்பயும் மாமான்னு தானே கூப்பிடுவ? இல்ல, உங்க அம்மா தான். அது ஒரு அரலூசு. அது சொன்னா நீ கேப்பியா என்ன? அதானே, அவ சொன்னான்றதுக்காக நீ ஏங்க வாங்கன்னு அண்ணிய மாதிரியா கூப்பிட்டு இருக்க. ஒழுங்கா எப்பயும் போல மாமானே கூப்பிடு. சரிங்க அத்தை. மாமா இந்தாங்க காஃபி. ஏவாண்டு ஸ்கூலுக்கு போல? போகல மாமா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போமா? இல்ல வேண்டாம், டேப்லெட் போட்டிருக்கேன், சரியாயிரும். என்னாச்சு பெரியம்மா? என்னாச்சு பெரியப்பா? அவளுக்கு ஒண்ணும் இல்லடா, சும்மா சாதாரண காய்ச்சல் தான். அவளை கேட்கல, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மாதிரி வேற நின்னுட்டு இருக்கீங்க. ஐயா விஷ்ணு, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன பெரியப்பா? என்கிட்ட எதுக்கு இவ்வளவு தயக்கம்? எது வேணா கேளுங்க, நான் உங்க பிள்ளை. என் அம்மா அப்பா என்ன வளர்த்ததை விட நீங்க தான் என்ன அதிகமா வளர்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமையா? என்னதான் உனக்கு உரிமையா இருந்தாலும் கேக்குற விஷயத்த கேக்குற விதமா தானையா கேட்கணும். ஐயோ பெரியப்பா, எதுவா இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன் பெரியம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஐயா விஷ்ணு, நீ நீ நான் நீ துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சொல்றீங்க பெரியப்பா? ஆமையா, இத உங்ககிட்ட கேக்குறது தப்புதான். இருந்தாலும் துளசி உன்னை தவிர வேற யார்கிட்டயும் பாதுகாப்பா இருக்க முடியாதியா. ஆமையா விஷ்ணு, துளசிக்கு ஒண்ணுனா எது வேணா செய்யற ஆள் நீ. அப்படி இருக்கும்போது துளசிய நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? பெரியம்மா, பெரியப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ ஏன் அண்ணி, அண்ணிங்கிறவ அம்மாக்கு சமம். அப்படி இருக்கும்போது அவதான் உன் அண்ணனை கல்யாணமே பண்ணலையா? அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. இல்ல பெரியப்பா, இல்ல, இத நான் ஏத்துக்க மாட்டேன். 1000 தான் இருந்தாலும் அவ என் அண்ணனை மனசார காதலிச்சவ. அப்படி இருக்கும்போது அவ எனக்கு அண்ணி தானே. புரியுதியா? புரியுது. என்னதான் இருந்தாலும் அவ அண்ணனை காதலிச்சிட்டா, அதனால தானே வேணாங்கிற. ஒருத்தனை காதலிச்சவ நமக்கு எப்படி உண்மையா இருப்பா? அவ நம்மள எப்படி காதலிப்பான்னு
யோசிக்கிறியா விஷ்ணு? ஐயோ பெரியம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு நீங்க வேற மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. என் அண்ணனை மனசார விரும்பிட்டான்றதுக்காக நான் துளசிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. அவ என் அம்மா. உங்களுக்கே தெரியும், துளசிய நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ என் அண்ணனை எந்த அளவுக்கு காதலிச்சிருப்பா. அவன் தான் ஒரு முட்டா பையன், எதையோ கம்பேர் பண்ணி எங்கேயோ போய் விழுந்துட்டான். துளசிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா கல்யாணம் மட்டும் வேணாம் பெரியப்பா. என் அண்ணியா நினைச்சவள திடுதிப்புன்னு மனைவியா என்னால நினைச்சு பார்க்க முடியாது பெரியப்பா. என்னையா இப்பதான் எங்களுக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்ன? அதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைக்கு தானா? ஐயோ இல்ல பெரியப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் பெரியப்பா. ஆனா இதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க பெரியப்பா. விஷ்ணு, அவ பாவம்டா. ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா. பத்தாததுக்கு அவங்க வேற அந்த பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு பயமா இருக்குடா விஷ்ணு. அந்த பிள்ளை ஏமாத்திட்டான்னு உன் அண்ணன் அவளை என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா. புரிஞ்சுக்கோ விஷ்ணு. பெரியம்மா, நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எவ்வளவு நாளைக்குடா நீ அவளை பாத்துக்க முடியும்? பெரியப்பா அதுக்காகத்தான் சொல்றேன், அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவன் எல்லாத்தையும் பாத்துக்குருவான். அதுக்காகத்தான்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறேன். நீயே அவ கூட இருந்தா அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுல்லடா விஷ்ணு. பெரியப்பா, நான் சொல்றத நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அவ ஏன் அண்ணி, அண்ணிங்கிற ஸ்தானத்துல வச்சு நான் அவளை பார்த்துட்டதுனால நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது பெரியப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாம். நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பெரியப்பா. புரியுதுடா விஷ்ணு, எனக்கு இப்ப புரியுது. அண்ணனை காதலிச்சவ நமக்கு மனைவியா வரதா அப்படின்னு தானே நீ பேசுற. எனக்கு இப்ப புரியுதுடா விஷ்ணு. பெரியப்பா அதெல்லாம் இல்ல பெரியப்பா. டேய், நீ எங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லியிருக்க. ஆமா, இப்பயும் சொல்றேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா இதை தவிர இல்ல விஷ்ணு, நீதான் துளசிக்கு சரியான ஆள். நீதான் துளசிய கல்யாணம் பண்ணிக்க போற. பெரியப்பா. கடைசி வர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத விஷ்ணு. எங்களுக்காகடா, புரிஞ்சுக்கடா. இப்ப நான் என்ன பண்ணுவேன் பெரியப்பா? அவ சொத்துக்காகத்தான் துளசிய கல்யாணம் பண்ணணும்னே நினைச்சான். ஆனா இப்போ என்ன கல்யாணம் பண்ண சொல்றீங்க? துளசியோட சொத்துக்காகத்தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்க? அப்படி ஒரு கேவலமான பேரு எனக்கு வேணுமா? நீங்களே சொல்லுங்க பெரியப்பா. டேய், யாரு என்ன நினைச்சா எங்களுக்கு என்னடா? துளசிய பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நாங்க தான் எல்லாம். உன்னை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் உனக்கு எல்லாம். நாங்க சொல்றத நீ செய், புரியுதா? பெரியப்பா இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் வெற்றி. உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுக்கறேன். யோசிச்சு நாளைக்கு காலையில உன்னோட முடிவை வந்து சொல்லு. டேய் விஷ்ணு, என்னடா இது புது ட்விஸ்டா இருக்கு? நான் இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கவே இல்லடா விஷ்ணு. டேய், நானே இதை எதிர்பார்க்கல. இது எப்படி யோசிச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியலடா வெற்றி. டேய் விஷ்ணு, நீ முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படிடா சொல்ல முடியும்? என் அம்மா அப்பா என்னை வளர்த்ததை விட என் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தாண்டா என்ன அதிகமா வளர்த்துருக்காங்க. அது உனக்கே நல்லா தெரியும். அப்படிலாம் இருக்கும்போது அவங்க பேச்சை என்னால எப்படிடா மீற முடியும்? அப்போ துளசியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? தெரியலடா வெற்றி. என்னடா தெரியலன்னு சொல்ற? வேற என்னடா சொல்றது விஷ்ணு? டேய் விஷ்ணு, நீ அந்த பொண்ணை பார்த்தது மட்டும்தாண்டா இல்ல, ஆனா அந்த பொண்ணை எவ்வளோ காதலிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தானாடா தெரியும். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிறாதடா விஷ்ணு. அவன் எல்லாரும் சேர்ந்து துளசிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்டா. அதை தாண்டா நானும் சொன்னேன். ஆனா என் பெரியம்மா பெரியப்பாவோட விருப்பம் அது இல்லையே. துளசியை எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாண்டா அவங்க ஆசைப்படுறாங்க. அப்போ உனக்கும் சம்மதமா என்ன? டேய் லூசா நீ? அவ என் அண்ணிடா. உனக்கே தெரியும் அவளை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு. அம்மாவை நினைச்ச பொண்ணு கூட எப்படா என்னால குடும்பம் நடத்த முடியும்? என் அண்ணன் தாண்டா கெட்டவன். ஆனா துளசி அப்படி இல்லடா. அவ என் அண்ணனை மனசார விரும்பி இருக்கல்லடா. நீயே சொல்லு, என் அண்ணனை வச்சிருந்த இடத்துல என்ன அவளால எப்படி வைக்க முடியும்? என் பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவ நல்லதுக்காக நினைச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறாங்க. அது எனக்கு புரியுது. ஆனா நமக்கு தெரியும்லடா அவளோட கஷ்டம் என்னன்னு. ஏற்கனவே இப்பத்தான் ஒரு வழியா அனுபவிச்சிருக்கா. இதுக்கப்புறம் கல்யாணம்ன்ற பேர்ல இன்னொரு வழியையும் அவளுக்கு நான் கொடுக்கணுமாடா வெற்றி? அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லடா வெற்றி. இது என் பெரியம்மாக்கும் பெரியப்பாக்கும் எப்படிடா நான் புரிய வைக்க போறேன்?
ஏய் விஷ்ணு, எனக்கு தெரிஞ்சு துளசி இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லியிருக்க மாட்டான் தான் எனக்கு தோணுது. அத்தையும் மாமாவும் தான் அவளுக்காக யோசிக்கிறேன்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு தெரியும்டா. நீ அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் பேசுடா விஷ்ணு. துளசிக்கு சமாதானம்னா நீ துளசியவே கல்யாணம் பண்ணிக்கடா விஷ்ணு. ஏய் என்னடா நீ நீ எப்படி பேசிட்டு இருக்க? ஏய் விஷ்ணு, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா. ஒரு பொண்ணு உன்கிட்ட முகத்தை கூட காட்டாம பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணை விட துளசி நமக்கு முக்கியம் தானடா. ஏய் வெற்றி, நான் மன்னிச்சிரு விஷ்ணு. எனக்கு இப்பதான் தோணுது அத்தையும் மாமாவும் கரெக்டான முடிவு தான் எடுத்திருப்பாங்களோன்னு. முகமே தெரியாத பொண்ண இவ்வளோ நாள் மனசுலயே வச்சு சுத்திட்டு இருக்கியடா. அவளுக்கு உன் மேல அவ்வளோ காதல் இருந்தா ஒரு தடவையாவது அவன் முகத்தை காட்டியிருப்பாள்ல, இல்ல நேர்லயாவது வந்து பேசியிருப்பா. இதுல இருந்தே தெரியலையாடா விஷ்ணு அவ உன்னை கடைசி வரைக்கும் காதலிப்பாளா இல்லையான்னு. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு துளசி, என்ன மன்னிச்சிரு. என்ன பண்றீங்க? எந்திரிங்க மக. நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு துளசி, தயவு செஞ்சு சொல்லு துளசி. நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் துளசி புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. உன் வாயில இருந்து ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு துளசி, எனக்கு அது போதும் துளசி. எந்திரிங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு எந்திரிங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. உன் காலை கழுவி குடிச்சா கூட எனக்கு புண்ணியம் கிடைக்காது துளசி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. உன்கிட்ட நான் எதையுமே கேட்கல. உன் வாயில இருந்து ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா போதும் துளசி. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? ஏய் பொறைக்கு நாய எந்திரா. இல்ல நான் எந்திரிக்க மாட்டேன் துளசி. வாயில இருந்து மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா தானே எந்திரிப்பேன். அரதேசி நாயே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க. இப்ப மட்டும் நீ எந்திரிக்கலான்னு வச்சுக்க. என்ன பண்ணுவீங்க? என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, துளசி வாயில இருந்து மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை வந்தா தான் நான் இங்க இருந்து போவேன். உன்னை கொன்னே போட்டுருவேன்டா, கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையா நீ எந்திரிக்கலான்னு வச்சுக்க. உன்ன கொன்னுதான் போட்டுருவேன். துளசி துளசி நீ சொல்லு துளசி, என்ன மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லு துளசி. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்க நீ. தப்புதான் மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொல்லுங்க மாமா. துளசி நீ உள்ள போமா. அப்பா இவரு அவனை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போமா. துளசி துளசி போகாத துளசி, பிளீஸ் துளசி. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் துளசி புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு மட்டும் சொன்னா போதும் துளசி. அப்பா. ஒன்னும் உள்ள போட சொன்னேன் துளசி. சரி. பிளீஸ் 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 போகாத துளசி. அப்பா விட மாட்டேன், நான் ஒன்னும் விட மாட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன்னு நீ சொல்லாம நான் ஒன்னும் விட மாட்டேன் துளசி. நான் ரொம்ப பெரிய பாவி துளசி, ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் துளசி. அவனை மனசார காதலிச்சதெல்லாம் உண்மைதான் துளசி. ஆனா என் அம்மா பேச்ச கேட்டு தேவையில்லாம உன் அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம விட்டுட்டே துளசி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. டேய் டேய் நடிக்காதடா டே. உன் நடிப்பெல்லாம் நம்பிட்டு இருக்கதுக்கு அவ ஒன்னும் பழைய துளசி கிடையாது. இப்ப மட்டும் நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்க, கத்தி ஊரை கூட்டுருவேன். அப்புறம் உனக்குதான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல. துளசி வாயில இருந்து ஒரே ஒரு தடவை வாய மூடு. உன்னையெல்லாம் மன்னிச்சா அது எங்களுக்கு தாண்டா பாவம். இப்ப எதுக்காக இப்படி வந்து நீ நாடகம் ஆடிட்டு இருக்க? மாமா ஏமாமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் பண்ணது தப்புதான் மாமா, நான் திருந்துட்டேன் மாமா. யாரு நீயா? சொத்து இருக்குன்னு சொன்னப்ப திருந்தாத நீ, இப்போ உன் பேர்ல சொத்து இல்லன்னு அது எப்படா திருந்தின? துளசி என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையே துளசி? நம்ம எப்படி எல்லாம் காதலிச்சோம், எப்பெல்லாம் ஊர் சுத்தணும். டேய் என்ன கண்டது கலையது பழசெல்லாம் சொல்லி என் பொண்ணோட மனசை மாத்தலான்னு பாக்குறியா, இல்ல பழச வச்சு என் பொண்ண மிரட்டலான்னு பாக்குறியா? நான் அப்படிலாம் பண்ணல மாமா. பின்ன எதுக்காவடா என் பொண்ணுகிட்ட பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? பழசெல்லாம் பேசி உன் பக்கத்துல இருக்க நியாயத்தை நியாயப்படுத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிள்ள பாத்துட்டேன். கூடிய சீக்கிரத்திலே கல்யாணமும் இருக்கும். ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை விட்டு விலகி போயிரு. அதை விட்டுட்டு பழச வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது காரியம் நடத்தணும்னு பார்த்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? ஆமாடா, என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிள்ள பாத்துட்டேன். துளசி நீ பேசாம இரு. அப்படி கேளு துளசி, யார கேட்டு இவங்க மாப்பிள்ள பார்த்தாங்க? நான் உன்னை எவ்வளவு விரும்பினேன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும் துளசி, நீ என்ன தவிர வேற ஆம்பளைய கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு. டேய் நிறுத்துடா.
இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பா வாய மூட துளசி. இது நாள் வரைக்கும் நீ என் பேச்ச கேட்கவே இல்லை. நானும் என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம், அவளோட சம்மதம் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே உன் விருப்பத்துக்கு எதையும் விடுற மாதிரி நான் இல்ல. பழசெல்லாம் மறந்துரு. இவன் ஒண்ணு உன்னை உண்மையா விரும்பல. அப்படியே விரும்பி இருந்தா உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டேன். ஆமா, உங்க விருப்பம் எனக்கு தேவை. நீ சொல்லு துளசி, உன் விருப்பம் என்னன்னு நீ சொல்லு துளசி. என் மாமாவை தவிர எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு சொல்லு துளசி. என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் துளசி. என்ன சொல்றீங்க? அப்ப ரோகிணி அவளோட வாழ்க்கை? துளசி, நான் ரோகிணிய வெட்டி விட்டுறேன் துளசி. என்ன பேசுறீங்க நீங்க? ஏய் அயோக்கிய நாய, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியடா பரதேசி. நான் உன்னதான் துளசி உண்மையா காதலிச்சு, உன்னை காதலிச்ச பழைய கதிரை வந்து நிக்கிறேன். என்னை ஏத்துக்கோ துளசி. உண்மையை சொல்லவா, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிருச்சு. என் சுண்டு வரல் கூட அவன் மேல பட்டது இல்ல துளசி. படம் விட்டதே இல்ல. இந்த சொத்துக்காகத்தான் அவ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சாலே தவிர என்ன அவ உண்மையா காதலிக்கவே இல்ல துளசி. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. உன்னை எப்படி நான் காயப்படுத்தினோ அதே மாதிரிதான் அவளும் என்ன காயப்படுத்திருக்கா துளசி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ துளசி. துளசி, அவனை நம்பாத துளசி. இவன் உங்ககிட்ட வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கான் துளசி. பட்டதெல்லாம் மறந்துடாத துளசி. அப்புறமா இவனை நம்பி ஏமாந்துடாத துளசி. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. இல்ல துளசி, உன்னை நான் நல்லா பாத்துக்கிருவேன். ஐயோ கடவுளே, ஹாய் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.